வணக்கம். வில்லம்பு செய்திகள். திருமழிசை பேரூராட்சி இடைத்தேர்தலில் போட்டியின்றி திமுக வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை பேரூராட்சியில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணியில் 7 வார்டுகளிலும் அதிமுகவினர் 6 வார்டுகளையும், பாமக மற்றும் சுயேட்சையும் தலா 1 வார்டுகளை கைப்பற்றினர். இதில் பேரூராட்சியில் நடந்த மறைமுக தேர்தலில் திமுகவை சேர்ந்த வடிவேல் தலைவராகவும், மகாதேவன் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த மே மாதம் திமுக பேரூராட்சி தலைவர் வடிவேல் விபத்தில் உயிரிழந்த நிலையில் துணைத் தலைவர் மகாதேவன் பேரூராட்சியின் பொறுப்பு தலைவராக பதவி வகித்து வருகிறார். ஆகஸ்ட் 6ஆம் தேதி தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் தலைவர் பதவிக்கு திமுக, அதிமுகவினரிடையே கடும் போட்டி நிலவி வந்தது. தற்போது அதிமுக, திமுக கட்சிகள் தலா 6 வார்டுகளுடன் சரிசமமாக உள்ள நிலையில் தற்போது நடைபெற உள்ள தலைவர் பதவிக்கான தேர்தலில் பாமக, பாஜக ஆதரவளிக்கும் கட்சியே தலைவர் பதவியை கைப்பற்றும் என்று பெரிதும் எதிர்பார்த்த நிலையில் அதிமுகவை சேர்ந்த 15வது வார்டு உறுப்பினர் வேலு மற்றும் பாமக கட்சியை சேர்ந்தவர்கள் 7வது வார்டு உறுப்பினர் ராஜேஷ் ஆகிய 2 வார்டு உறுப்பினர்கள் திமுக கட்சிக்கு ஆதரவளித்துள்ளனர். இதனால் இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாமல் புறக்கணித்தது. இதனைத் தொடர்ந்து இந்த பேரூராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியின்றி திமுகவை சேர்ந்த மகாதேவன் வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக பேரூராட்சி செயல் அலுவலர் அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.